நந்தலாலா நந்தலாலா எனக்கு இந்த முடிசூட்டு விழாவை நடத்துவேன். இதனால் தெரிவிப்பது என்னவென்றால் இந்த நாட்டு மன்னருக்கு முடிசூட்டு விழா நடக்குது. அதால முதல்ல எனக்கு புரியும், அப்புறம் மக்களுக்கு புரியும். சொல்லு. ஐயாவுக்கு முடிசூட்டு விழா நடக்க போகுது. முடிசூட்டி கொல்ல போகிறோம். சொல்ல போகிறார். அவர் இருப்பாரோ இருக்க மாட்டாரோ. அவரு செத்தா உனக்குன்னா குறைப்போம். சாப்பிடும் என்ன இப்ப நான் என்ன கேட்கறேன்னாக்கா, முடிசூட்டி கொல்ல போறேன். அவருக்கு 60 வயசு ஆகி போச்சு. ஆண்டு அனுபவிச்சிட்டாங்க. சாப்பிட்டோம் என்ன இப்போ என்னைக்கா இருந்தாலும் நம்மளுக்கு உப்பிட்டு வர இவ்வளவு சொல்லுவாங்க. அவருக்கு பெருமையா பேசு, பெருமையா பேசாத. பொறுக்கி நாதாரி எச்சக்காலு பொறும்போது பொறுக்கியா? அது மட்டும் இல்ல, 2 கால் இல்லாத பெண்களுக்கு தைல மிஷின் வாங்கி தரப்படும். 2 அறிவுக்குதான் உனக்கு கால் இல்லாத பெண்களுக்கு எப்படி போயிருக்கும்? இப்ப காலம் மாறி போச்சு. அது மிஷின் வந்துச்சு. இப்போ 2 கை இல்லாத பெண்களுக்கு ஸ்கூட்டி தரப்படும். நியாயமா அதெல்லாம்? இது ஆட்சி ஆயுது தரப்படும். அது மட்டும் இல்ல, ஏரி வேலை அத்தையை கீழ்ச்சி போடப்படும். ஐயா முடி சூட்டிக்கு போறாருல, குழாவுல தண்ணி வராது. அதால எல்லாம் ஜோரா குழாவுல தண்ணி வராது. ஏரி வேலை கீழ்ச்சி பச்சு போட்டுருவாங்க. எல்லாத்தையும் முடிச்சு போறீங்க. இவரு மணிமுடி சூட்டினா கீழே போறேன்னு கேக்குறேன். அதே மாதிரி ஏரி வேலை அட்டை கிடையாது. சாராய கடையே இழுத்து மூடப்படும். எதுக்குதோ இல்லையோ, சாராய கடையில இருந்து ஆட்சி நடக்காது. வேலைக்கு ஆகுது. என்னுடைய ஆட்சி இப்படியா நடக்க வேண்டும்? இல்ல, எல்லாம் ஒரு தடவை வாயில வைத்து ஆட்சிங்க. கை தட்டு, கை தட்டு, கை தட்டுங்க. கை தட்டு சொல்றா, கை தட்டு எல்லாம் ஜோரா கை தட்டுங்க. நான் நம்ம காமெடி நாடுடைய வார்த்தையை கேட்டு சென்று மணிமுடியை தரித்து நான் முடி தைத்து வாய் சமயத்தை ஏன் வேண்டாம் என்று தடுத்து நிறுத்துகிறார். இது எப்பேற்பட்ட மணிமகுடம்? நவரத்தின கற்களான மணிமகுடம். இந்த மணிமகுடத்தை சர்வசாதாரணமாக சூடலாமா? இந்த மணிமகுடத்தை சூட வேண்டும் என்றால் அரிய பெரிய வரத்தை பெற வேண்டிய சிவனை கோரி இந்த மணிமுடியை சூட்டி ஆட்சி செய்ய வேண்டும் என்றால் அரிய பெரிய வரம் பெற வேண்டுமா? உண்மைதான். வரம் பெற வேண்டும் என்றால் எங்கே போக வேண்டும்? யாரிடம் வரம் பெற வேண்டும்? அந்த ஈசனை கோரி வரம் பெற வேண்டும். அப்படியா? எப்பேற்பட்ட வரம் தெரியுமா? சாகா வரம், சாகா வரம், போகா செல்வம், வேகா உடல், இன்று 3 வரத்தினை பெற வேண்டும். சபா சபா சபா. சாகா வரம், வேகா உடல், போகா செல்வம் 3 வரத்தை பெற்று விட்டார். டாய், இந்த 3 உலகத்திற்கு அதிபதியே இப்போ இதே புறப்படுகிறேன். அந்த பரமனை நோக்கி நமஸ்தம் செய்கின்றேன். வரத்தை பெறுகின்றேன். வருகின்றேன். உனக்கு என்னடா வர வேண்டும்?
சாமி எல்லாமே சொல்றாங்க ஒரு நொடியில இந்த உலகத்தையே சுத்தி வந்துருக்கீங்க. உலகத்தையும் சுத்தி வரக்கூடியவர். 3 உலகம் சுத்தி வந்துருக்கீங்க ஒரு நொடியில. உண்மைதான். அதான் உங்களுக்கு கேட்கல. டேய் மனிதர் வைக்காமல் எதனா வெளிப்படையா கேளு. இல்ல சாமியா ஒரு நொடியில 3 உலகம் சுத்தி வரீங்க. உண்மைதான். எங்க ஊர்ல கடையெல்லாம் மூடிடுறாங்க அடிக்கடி ஆன்சி கிடையாது. ஏன்னா ஆன்சி தான் வாங்க. ஏண்டா ஒரு நொடியில் உலகத்தை சுத்தி வரக்கூடிய கடை மூடிட்டாங்க ஆஞ்சநேயர்வா. எங்க ஊர்ல போல்சி வெட்டி அதெல்லாம் கிடையாது. ஏதோ ஒரு மேடையில் ஒரு புட்டுங்க போறான் பாரு. தேவதாசுரனோ அந்த ஈசனுக்கு ஒரு வரத்தை பெற போகிறான். அந்த வரத்தை பெற்று அந்த மணிமணி சுட போகிறான். அது எப்படி நடக்குது பின்தொடர பார்க்கிறேன். நாராயண நாராயண திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா ஏழுமலை வாசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா ஜோதியாய் ஜோதியின் சுடர்விளை விளக்காய் சக்தியாய் சக்தியின் சமேதனாய் இந்த உலகிலே யானை முதல் எறும்புக்கடை 84 லட்சம் ஜீவராசிகளுக்கும் வழியளர்க்கக்கூடிய கர்த்தனாக ஈசன் உமா மகேசன் தில்லை நடராஜன் திரு நீலகண்டன் கைலை வாசனிடம் வரவழைத்து வந்து கொண்டிருக்கிறேன். இறந்த மனிதனும் அணிதினமும் எனக்கு முன்னதாக வர வேண்டிய என் மனைவி பார்வதாக காணவில்லையே. பார்வதா நாட்டையும் நம்மையும் வாழ வைத்தான்.
தந்தையும் தாயுமாய் அவன் இருப்பார், ஒரு தாயுமே தந்தையும் அவனுக்கு இல்லை. இதோ தெரிகிறது கையிலே வீட்டு இருக்கும் சிவபெருமானுக்கு மனைவியாக பார்வதா பெயர் பெற்று பாமர மக்களுக்கு காற்றத்து வருகின்றேன். இருந்தாலும் சுவாமி பார்க்க வேண்டும். சுவாமி கொஞ்சம் ஒரு இன்ச்சு போதும் 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 போதும். மேல ஓட்ட வாட்சி இவ்வளவு நேரமாகிய பார்வதை காணவில்லையே. சரி, அமிர்த பார்க்கலாம். ஆண்டவா, ஈசா, பரமேசா, கைலாசவாசா, சுவாமி மனப்படைத்தே நினைப்பதற்கு மனப்படைத்தே மனப்படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் பணிவெடுத்தேன் உன்னை மனப்பதற்கு. மத்தரை மேலும் முரசொலிக்க பரிசங்கள் ஒன்றோடு முரசொலிக்க கைத்தலம் நான் பற்ற கனவு கண்டே மனப்படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் பணிவெடுத்தேன் உன்னை மனப்பதற்கு. பள்ளியறையில் நான் தனித்திருந்தேன், பக்கத்தில் நீ வந்து கண்மறைத்தாய். புள்ளி எழுப்பினான் ஏறி நின்றேன், தூக்கத்தில் கனவென்று தான் நினைத்தாள். நமச்சிவாயம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம். ஆதி நமச்சிவாயம், அண்டம் நமச்சிவாயம், ஜோதி நமச்சிவாயம், சுவரி நமச்சிவாயம், நமச்சிவாயம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம். இந்த பாரத வார்த்தைகள் சுவாமி உமையவளே, ஆண்டவா, என் உள்ளம் கவர்ந்த வளமகளே, இந்த உலகத்தோர் போற்று வடிவாம்பிகையே, வாழ்க வாழ்க வாழ்க.
சுவாமி பார்வதா, பூஜைக்கு ஏன் காலதாமதம்? அதை கேட்கின்றாயா? பார்வதா, இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளுக்கு பணியிடத்திற்கு வருவதால் சிறிது நேரம் ஆகிவிட்டது. வேறொன்றும் கிடையாது. சுவாமி, எல்லா ஜீவராசிக்கும் படியாந்து விட்டீர்களா? பார்வதா, இந்த உலகிலே 7 முதல் 84 லட்ச ஜீவராசிகளுக்கும் பணியிடத்திற்குதான் வந்திருக்கின்றேன். அப்படியா சுவாமி? ஆனால் ஒரு ஜீவராசி நீங்க படியளக்கவில்லை. என்ன? ஆமா சுவாமி. ஒரு ஜீவனுக்கு விட்டு நான் படியளக்கவில்லையா? உண்மையாக பார்வதா, சுவாமி, நீ என்னையே சோதனை செய்து பார்க்கின்றாயா? சோதிப்பதும் சோதனைக்குள்ளாக்குவதும் என்னுடைய வேலை. அப்படி இருக்க என்னிடத்திலே என்னையே நீ சோதனை செய்ய பார்க்கின்றாய். ஆமா சுவாமி. பார்வதா, சுவாமி, நீ அடைத்து வைத்திருக்கின்றாய் அந்த ஜீவன், அந்த ஜீவனுக்கும் நான் பணிகள சுவாமி, உண்மையாக சத்தியமாக சுவாமி, இதோ தெரிகிறது. இந்த தங்கை பேழையில் ஒரு ஜீவனை பிடித்து அடைத்து வைத்திருக்கின்றேன். இந்த ஜீவனுக்கு நீங்க படி அளந்திருக்கிறீர்களா இல்லையான்னு ஒரு சந்தேகம் சுவாமி. அப்படியா? உண்மையாக அந்த தங்க பேழைக்குள்ளே நீ சிறியதொரு சிற்றெரும்பை நீ அடைத்து வைத்திருக்கின்றாய். அந்த சிற்றெரும்புக்கு சிறியதொரு பச்சரிசு துண்டை நான் உணவாக அளித்திருக்கின்றேன். உனக்கு சந்தேகம் இருந்தால் அந்த பேழையை திறந்து பார். பார்க்கலாமா? என்ன மன்னித்து விடுங்கள் சுவாமி. அறியாமல் தேர்வுல தவறு செய்து விட்டேன். என்ன மன்னித்து விடுங்கள் சுவாமி. ஆனா அந்த ஜீவனுக்கு நீங்க படிவம் இருக்கீங்க சுவாமி. என்ன மன்னித்து விடுங்கள் சுவாமி. பார்வதா, இப்பொழுதாவது புரிந்து கொள். இந்த உலகத்திலே உயர்ந்தவன், பெரியவன், சிறந்தவன் இந்த சிவன்தான் என்பதை நன்றாக தெரிந்து கொள். சுவாமி, இந்த உலகத்திலேயே சக்திதான் சிறந்தவள். பார்வதா, சக்தியிலேயே இந்த சிவம் இல்லை. இந்த சிவன் இல்லையால் இந்த சக்தி இந்த இல்லை. சக்தியிலேயே சிவம் இல்லை. இந்த சிவன் இல்லாமல் இந்த சக்தியால் என்ன செய்ய முடியும்? சுவாமி, முற்பட்ட காலத்தில் உருவானவள் இந்த ஆதி சக்தியே. இந்த ஆதி சக்தி இல்லாமல் சிவம் என்ன செய்யும்? இந்த சிவன் இல்லாமல் இந்த சக்தியால் என்னடி செய்ய முடியும்? கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் கருவில் இருக்கும் சிசுவுக்கும் படி இழக்கக்கூடிய கர்த்தன்னார். அப்படி இருக்க இந்த உலகத்தில் உயர்ந்தவன், பெரியவன், சிறந்தவன் இந்த சிவன் 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 சிவன். சுவாமி, இந்த சக்தியிலேயே சிவம் இல்லை. ஏன்? உன்னை படைத்தவன் நான், உன்னை கண்ணை கொடுத்தவன் நான், இரு சூழத்தை படைத்தவன் நான். ஏன்? இந்த பாமர மக்களுக்கு படைத்தவே நான் தான். அப்படி இருக்கும்போது உன்னுடைய சிவம் என்ன செய்யும்? என்னை படைத்தவள் நீ, எனக்கு கண்ணை கொடுத்தவள் நீ, இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவனங்களை படைத்தவள் நீ. சரி, அப்படி இருந்த பொழுதிலும் இந்த சிவன் இல்லாமல் இந்த சக்தியால் தடைத்திருந்து என்னடி செய்ய முடியும்? இந்த சிவன் இருந்தால்தான் உன் சக்திக்கு மதிப்பு. இந்த சிவன் இல்லையால் உனக்கு ஏது மதிப்பு? அப்படி பார்க்கும் பொழுது இந்த உலகத்திலே உயர்ந்தவன், பெரியவன், சிறந்தவன் இந்த சிவன் 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 தான். சுவாமி, போது நிறுத்துங்கள். அதோ தெரிகிறது ஒரு ஆல விருட்சகம். அந்த ஆல விருட்சத்திலே வெண்புறா ஒன்று அமைந்திருக்கிறது. இப்போ நான் சக்தி எடுக்கின்றேன். உங்களால் முடிந்தால் சக்தி கொடுத்து பாருங்கள். ஓ சக்தி, முடிந்தால் கொடுத்து பாருங்கள். பார்வதா, நான் சொல்வதை கேள். உனக்கும் எனக்கும் தான் வாக்குவாதம். நீ பெரியவளா, நான் பெரியவளா என்று பிறகு பார்த்துக் கொள்ளலாம். பாவம், அந்த பறவை என்ன செய்தது? முதலில் அந்த ஜீவனுக்கு சக்தியை கொடு, பிறகு நமது வாக்குவாதத்தை தொடர்ந்து கொள்ளலாம். அப்படியா? அப்படியா சாமி? ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. சுவாமி, இப்போது பார்த்தீங்களா? நான் சக்தி கொடுத்தவனே விண்ணில் பறந்து அழகாக செல்கிறது. இப்போது புரிந்து கொள்ளுங்கள், இந்த சக்தியிலே இந்த சிவம் இல்லை. அடி பைத்தியக்காரி, இப்பொழுது கூறுகின்றேன், இந்த உலகத்திலே உயர்ந்தவன், பெரியவன் இந்த சிவன் சிவன். எப்படி தெரியுமா? எப்படி? சடலம் என்பது என்ன? சிவம். அப்படி இருக்க பொழுது அந்த சிவம் இருந்தால்தான் அந்த சக்திக்கு மதிப்பு. அந்த சிவன் இல்லை என்றால் சக்திக்கு அது மதிப்பு. அதனால் தான் கூறுகிறேன், இப்பொழுதும் இந்த உலகத்திலே உயர்ந்தவன், பெரியவன் இந்த சிவன் 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 சிவன். சுவாமி, போது நிறுத்துங்கள். ஒரு உலகத்தில் பெண் வயிற்று குழந்தை பிறந்தால் அம்மா என்று அழைக்க தவிர அப்பா என்று அழைக்கவில்லை. அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தை சக்தியே சிறந்தவள். சபாஷ், குழந்தை பிறந்த உடனே அம்மாவிடம் தான் நடக்கின்றது, இல்லை என்று நான் கூறவில்லை. ஆனால் அந்த குழந்தை பிறப்பதற்கு காரணம் யார்? ஒரு ஆண்மகன். அப்படி பார்க்கும் பொழுது இந்த உலகத்தை உயர்ந்தவன், பெரியவன், சிறந்தவன் இந்த
சிவன் 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 தானடி. சுவாமி, இந்த விண்ணை படைத்தவள், இந்த மண்ணை படைத்தவள், ஏன் இந்த உலகத்தையே படைத்தவள் இந்த ஆதிசக்தி. இந்த ஆதிசக்தி என்றால் இயங்க முடியுமா? தடுத்து இயக்க முடியுமா சுவாமி? இந்த சக்தியிலேயே சிவம் இல்லை. பார்வதா சுவாமி, ஓம் என்ன பிரணவத்தின் ஓங்கார நாள். நாதம் நான், அந்த நாதத்தின் விந்து நாள். விந்து தெரியும் நான், அந்த வீரத்தின் வாழும் ஜீவன் நாள். ஜீவனே பெற்ற உமா மகேஸ்வரன் நான். உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவனுக்கும் படியளக்கக்கூடிய முத்தன் மூர்த்தி நாள். மூர்த்தி இருந்தால் நான் சக்தி கொடுப்பவள். அப்படி சக்தி இருக்கும்போது உன்னுடைய சிவம் என்ன செய்யும்? சக்தி, இந்த உலகமே எனக்குள் அடக்கம் என்பதை மறந்து பேசுகிறாயா? இந்த உலகமே எனது கர்ப்பம், எனது சிராத்தோ அக்னி, நான் விடும் மூச்சோ வாழ்வு, வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன், எனது கை கால்களோ மலை மரம் செடி கொடிகள். அப்படி இருக்கும் பொழுது இந்த உலகத்திலே உயர்ந்தவன் இந்த சிவன் 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 தானடி. சுவாமி, அந்த மரம் செடி கொடிகள் இருந்தாலும் அது சக்தி கொடுப்பவள் நான் தானே. பார்வதா, இந்த உலகத்திலே சீதா ராமன் என்று கூறுகின்றார்களா? ராமன் சீதா என்று கூறுகின்றார்களா? சுவாமி, போது சீதா நிறுத்துங்கள். ராமன் என்று நான் கூறுகின்றார்கள். ஆமா, அப்படி இருந்த பொழுதிலும் இந்த உலகத்திலே உயர்ந்தவன் இந்த சிவன் சிவன் சிவன். அதனால் விண்ணுலகம் அசையும் தன்னாலே. உன் கோபம் எனக்கு புரிகின்றது. ஏன் என் மேல் இப்பொழுது இவ்வளவு கோபமாக இருக்கின்றது தெரியுமா? உனக்கு நான் இடபாகம் தரவில்லை என்ற ஒரே காரணத்தினால் தான் இவ்வளவு கோபமும். எதற்காக? ஒரு நேரத்திலே உனது தந்தையான தக்கன் யாகம் செய்தார். அந்த யாகத்திற்கு எனக்கு முறைப்படி அழைப்பதால் கொடுக்கவில்லை. இருந்த பொழுதிலும் நான் எவ்வளவு சொல்லும் கேட்காமல் அந்த யாகத்திற்கு சென்றாய், கலந்து கொண்டாய், பல அவமானங்களை பற்றி மீண்டு வந்தாய். அன்று பிரிந்தவள்ளி இன்று உனக்கு இடபாகம் தரவில்லை என்ற கோபம் தான் உனக்கு. அதனால் அதனால் சுவாமி, கோபம் தீர வேண்டும் என்றால் இப்பொழுது நான் இடமாக தருகின்றேன், பெற்றுக்கொள். அப்படியா? சக்தி பெரியதா, சிவம் பெரியதா, நாராயணா அறிவோம் நாராயணா. ஆதி பெரியதா, அந்த பெரியதா, நாராயணா அறிவோம் நாராயணா. சுவாமி, என்ன இது அனல்மயமாக காட்சி கொடுக்கிறது? ஒன்றும் புரியவில்லையே சுவாமி. இந்த கைலாயமே அனல் கொண்டு வீசுகின்றது. எங்கு பார்த்தாலும் ஓம் நமச்சிவாய சம்போ மகாதேவா என்று ஒலி கேட்கிறது. அப்படி இருக்கும்போது அதுதானே கேட்கின்றாய். ஆமா, என்ன தெரியுமா? என்ன? சிவசங்கராபுரி ஆளக்கூடிய ஜெயமதா சூரன் என்பவன் எடை கோரி கடுந்தவன் புரிந்து கொண்டிருக்கின்றான். காற்றென்றும் மழை என்றும் வெயில் என்றும் பனி என்றும் பாராமல் கடுந்தவம் இருந்து கொண்டிருக்கின்றான் என்னை பார்க்க வேண்டும் என்பதற்காக. அதனால்தான் இந்த கைலாயமே அனல் கொண்டு பார்க்கின்றது. அதனால் இப்பொழுது நான் புறப்பட வேண்டும். அந்த ஜெயமதா சூரனுக்கு நான் காட்சி தர வேண்டும். அரக்கருக்கு வரம் கொடுத்து விட்டு வழியில் மாட்டிக் கொள்ளாதீர்கள். சொன்னால் கேளுங்க சுவாமி. கோவாதே நில்லுங்கள். அடடே, பார்வதா, அவர்கள் முன்னோர்கள் தான் ஏதோ தெரியாமல் தவறு செய்து விட்டார்கள். இவனும் அந்த தவறு செய்வான் என்று நீ வேண்டாம், அங்கு செல்ல வேண்டாம் என்று உரைக்கின்றது. ஆமா சுவாமி. நமது பிள்ளைகள் தவறு செய்தால் நாம் மன்னிப்பது கிடையாதா? அவன் மட்டும் யார்?
நாம் பெற்றால் தான் பிள்ளையா? அவனும் நமது பிள்ளைதானே. சொன்னா கேளுங்க. அதனால் இப்படியே புறப்படுகின்றேன். சாமி, நீங்க காட்சி கொடுத்து போறீங்க. எந்த உருவத்தோடு எந்த முகத்தோடு? அடடே, பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பது செல்லும் பொழுது இந்த வடிவோடு செல்கின்றீர்களா, இல்லை வேறு ஏதாவது வடிவெடுத்து செல்கிறீர்களா என்று கேட்கின்றாய். ஆமா சுவாமி. பார்வதா, நான் இந்த வடிவோடு செல்ல கிடையாது. ஏன் தெரியுமா? பஞ்சமுகம் 5 முகத்தோடு என் பக்தர்களுக்கு காட்சி தருவதுதான் என்னுடைய வழக்கம். சுவாமி, 5 முகமா? ஆமா. இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. சுவாமி, அப்படி இருக்கும்போது ஜெயமகாசூரனுக்கு வரப்பட்டு வரும்போது அந்த 5 முகத்தை நான் பார்க்க வேண்டும் சுவாமி. ஜெயமகாசூரனுக்கு வரத்தை கொடுத்து வரும் பொழுது அந்த பஞ்சமுகத்தோடு வந்து நான் உனக்கு காட்சி தருகின்றேன். அப்படியா? நான் வரட்டுமா? ஓ நம சிவாய. ஆண்டவனுக்கு உண்டான பூஜை கொண்டு வந்தாயா? சீக்கிரம் ஆண்டவனுக்கு உண்டான கற்பனை நிக்கிறதுக்குள்ள தேங்காய் ஓடிடா சீக்கிரம் ஓட்டு. நான் கொப்ப மாமா செத்துட்டாங்க. ஆண்டவனுக்கு தேங்காய் ஓட்டு வைடாத எப்படி நொறுக்கி வைக்க? நீ தானே ரெண்டா ஓட்டு வச்சு ஓட்டு வச்சு இதோட கடவுளை கும்பிடு. கட்ட சொன்ன சென்றத்துக்கு மட்டும் பாரு, இதுல மட்டும் பாரு. நீ எதுவுமே மேட்சிங் போல என்ன எது போய் தின்னு போ. வாங்க போட்டு போட்டாங்க, வாங்க போட்டுங்க. சும்மா இல்லை நீ சும்மா போடா போடா. இது மாதிரி ஆச்சுன்னே இல்லையா? எனக்கு ஆட்டோ டோக்கு ஆண்டவா, மகேஸ்வரா, பரமேஸ்வரா, கண்முண்டுயோனே, இறைவா, உன்னையே நம்பி வந்து விட்டேன். என்னுடைய தாயாதி எல்லாம் என் மூதாதி எல்லாம் இருந்தால் அரக்கர்கள், எத்தனையோ அரக்கர்கள் இருந்தாலும் வரம் பெற்றார்கள் தரணி இல்லாமல். அனைவரும் போய் சேர்ந்திருக்கின்றார்கள். இருப்பினும் உன்னையே நம்பி தபத்தை செய்ய போகின்றேன். எப்பேற்பட்ட தபம்? ஊன் உறக்கமில்லை, ஐப்புலனை மடக்கி ஆத்ம ஞானத்தை ஒடுக்கி காற்றிய ஆகாரமாகவே புசித்து பனி நீர் ஜுனையை அறிந்து தபத்தில் அமரப் போகின்றேன். இறைவா, காலகண்டனே தேவா 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 சிலையதின் முன் உருவாய் வந்து திருவடிக்காக சிலையதின் முன் உருவாய் வந்து திருவடிக்காக தரிசனம் கண்ட தேவா உன் தாளினை நான் பணிந்தேன் மகதேவனேவோம் சிவனே மழுவேது மகதேவனேவோம் சிவனே
கறி ஊறி காரன்மணி முடியை காலார் முதை கவா அடிமுடி கரிக்கவா அச்சாதர பொருளே ஆதி எந்தம் ஆனவா அரிதாகிய மாநில உடல் எடுத்தேன் எரியும் உடல் படவே மனம் மிகுத்தேன் குரியன் வரை மிருகிய மனம் புதுத்தேன் சுப்பிரமணி கவிய கிளப்பியம் புதுத்தேன் குறையே மாமறையே குறையே மாமறையே மழுவேற்று மகன் ஏவனே ஓம் சிவமே நீ யாரை கோரி கருவம் இருந்தாயோ அந்த ஆண்டவன் உன் கண் முன்னே வந்திருக்கின்றேன் இருவழிகளையும் திறந்தவார் நான் கோரிய கடவுள் என் கண்முனில் தோன்றி இருக்கிறேன். ஆமா கண் விழித்து பார்க்கலாம். தாராளமாக ஆண்டவா, உன்னை கண்டேன், அளவில்லாத ஆனந்தம் கொண்டேன். தேவாதி தேவா, அழகு திரு நீரம் தோன்றி அருளை புரிய வந்தேன் ஐயனே நீலை கண்டா ஐயா சங்கராருலகி வேண்டும் ஜடாதரா போற்றி போற்றி ஆ ஆ ஆ எத்தனையோ ஆண்டுகாலம் உருண்டோடி விட்டதே இறைவா. இப்பொழுதுதான் தங்களுக்கு சித்தம் மகிழ்ந்து மெத்தவும் காட்சி கொடுப்பதற்கு கருணை பிறந்ததா? கருணை அடியான் கேட்க வரங்களை தந்தருள முடியும். தேவதாசூரா, உனக்கு யாது வர வேண்டும் கேள், நான் தடையின்றி தாராளமாக தருகின்றேன். அப்படியா? ஆமா இறைவா, உன்னை கோரும் பக்தருக்கு தட்டாமல் கொடுத்து தட்டான் என்று பெயர் படைத்தவர்கள் தாங்கள். இறைவா, சாகவரம் ஒன்று வேண்டும் சாகவரம் ஒன்று வேண்டும் சாகவரம் ஒன்று வேண்டும் நான் கேட்கக்கூடிய வரம் யாது தெரியுமா? யாது? சாகா வரம், வேகா உடல், என்னை விட்டு போகா செல்வம். இந்த 3 வரங்களையும் தந்தருள வேண்டும் இறைவா. அப்படியா? சாகா வரம், வேகா உடல், போகா செல்வம், இந்த 3 வரம் தானே? ஆமாம் இறைவா, வேறொன்றும் முடியாது. வேறொன்றும் இல்லை. அப்படியா? தேவதாசுரா, நீ கேட்டது போலவே கேட்ட வரத்தை அப்படியே தந்தை பெற்றுக்கொள். ஓம் நமச்சிவாய. சந்தோஷம் தானே? தன்யவான் இறைவா, தன்யவான். சரி, இருந்த போதிலும் உன்னை போன்ற பக்தர்களை எனக்காக காத்துக் கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு சென்று நான் காட்சியளிக்க வேண்டும். நான் வருகின்றேன். என்ன சுவாமி என்று அழைத்து வேறொன்றும் இல்லை. என்ன காரணம்? புறப்படு. ஓ, என்னை அழைத்து பார்த்தாய். வேறொன்று அழைத்து ஈசா வந்துடுச்சு அண்ணனுக்கு. என்ன மீண்டும் அழைக்க காரணம்? ஈசா என்று அழைத்தே நீ
நீங்கள் கொடுத்த வரம் எனக்கு கடைசி வரையில இருக்குமா இருக்காதா என்பதற்காகத்தான் அழைத்தேன், வேறொன்றும் இல்லை. வேறொன்றும் கிடையாது. சரி, என்ன கொஞ்சம் கொஞ்சமாக மரியாதை தேய்த்து கொண்டே வருகிறது. வரமா என்ற வார்த்தைக்கு நீ கொடுத்த வரம் எனக்கு பலிக்குமா பலிக்காதா என்பதற்காகத்தான் அழைத்தேன், வேறொன்றும் இல்லை. உனக்கு சந்தேகம்? சரி சரி சரி. திருநீலகண்டா, என்னதான் மீண்டும் உனக்கு? திருநீலகண்டா என்றே நீ கொடுத்த வரம் எனக்கு கடைசி வரையிலும் திகைத்துமா திகைத்தாதா என்பதற்காகத்தான் அழைத்தேன், வேறொன்றும் இல்லை. நீ கொடுத்த நான் கொடுத்த வரம் கண்டிப்பாக உனக்கு பலிக்கும். அப்படியா? உனக்கு அதில் சந்தேகம் என்பதே வேண்டாம். நீ கொடுத்திலே வரம் அது வெண்மையா இருக்குமா, நீளமா இருக்குமா, மஞ்சளா இருக்குமா, எந்த நிறத்தில் இருக்கும், என்ன வரம்? என்ன மரம் நீ கண்ட மரம், அது என்ன நிறம்? என்ன மரம் நீ கண்ட மரம், அது என்ன நிறம்? அது வெண்மையா இருக்குமா, சிகப்பா இருக்குமா, பச்சையா இருக்குமா, மஞ்சளா இருக்குமா, எந்த நிறத்தில் இருக்கோ, நீட்டா இருக்குமா, இல்ல கொட்டையா இருக்குமா? எந்த நிறத்தில் இருக்கும், எந்த வடிவத்தில் இருக்கும் என்று கேட்கின்றாயா? ஜெயவதாசுரா, காற்று இருக்கின்றது, காற்று, அதை நீ பார்த்திருக்கின்றாயா? பார்க்கவில்லை. பார்க்கவில்லை. காற்று அடித்து பார்த்திருக்கின்றேன். அது நம் மேலே பட்டாதான் காற்று என்று உணர முடியும். அதே போலதான் நான் கொடுத்த வரத்திற்கு உருவமும் கிடையாது, நிறமும் கிடையாது. ஆனால் நான் கொடுத்த வரம் கண்டிப்பாக பலிக்கும். காற்றகப்பட்டது எந்த இடத்தில் இருந்து புறப்படுகின்றது, அது எங்கே போய் அமர்கின்றது தெரியாது. ஆனால் நான் கொடுத்த வரம் அது உனக்கு பலிக்கும் தானே? கண்டிப்பாக. உண்மையாகத்தானே? உண்மையாக. உடல் பாக தன்னுடைய 3 வரங்களை பற்றிவிட்டு இந்த உலகத்திற்கு யார் இனி முதல் கடவுள்? நான் தான் கடவுள். அது எப்படி நீ கடவுள்? நான் கடவுளாக இருக்க கூடாதா? அது எப்படி நான் கடவுளாக இருக்க கூடாதா? இன்று முதல் ஜெயமகாசுரன் தான் கடவுள். என்னை வணங்க முடியுமா? முடியாது. முடியாதா? முடியாது. அட என்னடா பல என்னடா பல விதைகள் பேசுற, சொல்லுடா. என்னடா பல விதைகள் பேசுற, சொல்லுடா. இன்று முதல் இந்த ஜெயமகாசுரன் தான் கடவுள். மும்மூர்த்தியிலே தலை சிறந்தவன் நான் தான். நீ ஏற்றுக்கொள்ள முடியுமா? முடியாதா? வரத்தை வாங்கி விட்டோம் என்ற ஆணவத்தால் இப்படி எல்லாம் பேசுகின்றாயா? வேண்டாம் ஜெயவதாசுரா, நான் சொல்வதை கேள். எதற்காக? ஆணவத்தால் ஆடாதே, என்று நிலைக்காதே. இந்த ஜெயமகாசு நீ என்ன கடவுளா? இனி முதல் நான் தான் கடவுள். நீ எப்பேற்பட்டவன் தெரியுமா? டேய், உன்னை பற்றி சொன்னால் 10 பைசா கருப்பு கூட ஆட்ட மாட்டாங்கடா. என்ன சொன்னா? மஞ்சா புடவை கட்டி மஞ்சா புடவை கட்டி கட்டா குடிவெறியன். அன்று பத்மசூரனுக்கு
சமயத்தில் என்னுடைய தாயாதி இருந்தானே பத்மாசூரன், அந்த பத்மாசூரனுக்கு வரத்தை கொடுத்தான். எப்பேற்பட்ட வரம்! நான் யார் சிரத்தில் என்னுடைய கரத்தை வைக்கின்றன அப்பொழுது அவன் பற்றி சாம்பலாக போக கடவுள் என்று வரத்தை பெற்றான் உன்னிடம். ஆமா, வரத்தை கொடுத்தாயே, இதை சோதித்து பார்க்க வேண்டும் என்று உன்னுடைய சிரத்தில் அவனுடைய கரத்தை வைக்க வேண்டும். ஆனால் அவனுக்கு பயந்து ஓடினாய் 5 காட்டில் பதுங்கினான். அந்த நேரத்திலே அந்த கரிமூஞ்சி பயில இருக்கின்றானே மோகினி பெண்ணா வந்தான். எங்கேயாவது, அதாவது நீ ஸ்நானம் செய்து வர வேண்டும், உன்னுடைய துர்நாற்றம் அடிக்கின்றது உண்மையில் என்று கூறினான். எங்கெங்கேயோ ஓடினான், ஜலம் என்பதே இல்லை. ஆகவே மாட்டு குளமடியிலே தண்ணி இருந்த அது வாரி தலையில் தேசி வரான். மாட்டு குளமடியில் இருக்கிற தண்ணி வாரி தலையில் தேசியான். அப்படி அவனே பத்தி எரிந்து சாம்பலா போனான். அதால்தான் தன்னாலே தான் கெட்டான் பத்மாசூரன். அத போல நீ கெட போற. அது மாதிரி நான் கெட மாட்டான். எப்பேற்பட்டவன் கட்டிய வண்ணார பெண்ண தொட்டுற மனம் முடித்தான். என்ன பண்ணா 64 நாயனமார்கள் சிலவ தொழிலாளர்கள் என்ன அவங்க என்ன பண்றாங்க, காஞ்சிபுரத்துக்கும் தக்கோலத்துக்கும் நடு மத்தியில, அதாவது கல்லாறு இருக்கு. அந்த கல்லாறு எல்லாம் வந்து துணி துவைச்சுன்னு இருக்காங்க. இவன் ஆத்துல துணி துவைச்சுன்னு இருக்கும்போது இவன் ஆத்துல ஓடும் போயிது. அங்க வண்ணார் பெண் என்ன பண்றா, யாரும் கோச்சிக்காதீங்க, அந்த பெண்ணு என்ன பண்ண, சில தொழிலாளர் தலைவன் வந்தான். அவன் பெண்ணு என்ன பண்றா, கஞ்சி எடுத்துட்டு போறான். யாரும் இப்போதைக்கு ஜாதி பத்தி பேச கோச்சிக்க மாட்டாங்க வாச்சார. சமையல நீ என்ன ஜாதி தெரியும், நானா ஜாதி தெரியும். நம்ம 4 பேருக்கு போதும், தொழிலுக்கு வந்து வயிற்று பழப்பு வந்துக்கிறோம். நீ மாடு தான் மேய்க்கிற, ஆனா அது யாருக்கு தெரியுமா? தெரியாது. இப்ப நான் ஒண்ணு காட்டினா எங்க போய் இட்டுன்னு வரான் பாருங்க, எதோ போய் எங்க இட்டுன்னு வரான். 4 பேருக்கு உண்மை தெரியல சொல்றாங்க. பழமொழி சொல்லுவாங்க, ஒரு ஏற்பாடு ஒரு அது முருங்க மரம் போய்க்கலாம். எல்லாருக்கும் தெரியும். ஒரு எருமாடு இருந்தா ஒரு 1/2 லிட்டர் 1/4 லிட்டர் 1 லிட்டர் அதை கறந்து போய் கடையில எங்கன்னா ஊத்திட்டு டீ கட்ட ஒரு 5 பட்டை வாங்கி வந்து ஒரு முருங்கை மரம் இருக்குது பாரு, அந்த முருங்கை கீரையை பறிச்சு காபி அடிச்சாது கஞ்சி காய்ச்சி அந்த கீரையை கட்டி சாப்பிடுவான். பசி ஆயிடுமா? உண்மை வாச்சார, உண்மைதான். அந்த மாதிரி நம்ம கடவுள் நாங்க ஒத்துக்கிறோம். ஒரு முருங்கை மரமும் ஒரு எருமாடு தான் குடும்பம் காப்பாற்றிடும். இப்போ உன்னை நம்பி நாங்க 2 லட்சம் 3 லட்சம் அட்வான்ஸ் கொடுத்துக்கிறோம். என்ன கால் பெட் ஆகி போச்சு. எனக்கு கால் பெட்டு உனக்கு எப்படி தெரியும்? நீ நேரம் நின்று பார்க்கலாம். யாரு நில்லு, கொஞ்சம் வேகமா ஓடு. ஐயோ எதுக்கு என் உயிரை வாங்க? எங்க பதங்களான்னு பாக்குறியா? ஏய் என்ன செய்தா? எங்கட போன சொல்லுங்க. அதான் எங்க போன இல்ல, எங்க போன அந்த சிலுவ தொழிலாளர் பெண்ணு அன்னார் பெண்ணு கஞ்சி எடுத்துட்டு போறான். போகும்போது இவன் கல்லுக்கு சேலை கட்டியா விட ஆனா பெண்ணான்னு தூக்கி பாக்கணும். கல்லா இல்ல பெண்ணான்னு தூக்கி பெண்ணான்னு பாக்குறது காம வெறி பிடிச்சுவாங்க. என்ன பண்ணா அந்த பொண்ணை போயிட்டு கட்டி புடிச்சினான். சிலவ தொழிலாளர் எல்லாம் வந்தாங்க, அடியேன்னு அடிச்சாங்க. அடியேன்னு அடிச்ச ஒண்ணு என்ன பண்ண பூந்து ஓடுறான். எங்க மலைக்கு ஓடுறான். அந்த பெண்ணு என்ன பண்றா, இதோடு நீங்க இருக்க கூடாது, எப்ப அவன் கட்டிப்பிடி அவனோட நீயும் ஓடுறீங்க. ஓடுனானே அந்த மலையில போய் தான் அமர்ந்தான். அதாவது திருவண்ணாமலை. அவ உண்ணாமலை, இவரு அண்ணாமலை. அவ உண்ணாமலை, அண்ணாமலை. அது மட்டுமல்ல, டேய் பிட்டுக்கு மண் சுமந்து பிறம்பல் அடியும் பட்டால் அதாவது மதுரை நகரம் அங்க என்ன பண்ண அந்த ஏரி வந்து உடச்சிக்கிச்சு. பாண்டிய, அதாவது பாண்டிய மன்னன் என்ன பண்றாரு, வீட்டுக்கு ஒரு ஆளா வைக்கிறாரு. எல்லாரும் வந்து அந்த
ஏரி கட்டணும், ஏரியை கட்டணும் எல்லாம் வாங்க. பாண்டி நாட்டு ஏரி ஒட்டிச்சு, ஆஹா. ஏரியை கட்டணும்னு சொல்லிட்டு எல்லா வீட்டுக்கு ஒரு ஆள் போடுறான். அடடே. இவன் என்ன பண்ணாங்கன்னு ஓடினானா, ஒரு கிழவி பிட்டு, அதாவது பிட்டு சுட்டு விட்டு ஆஹா. பசின்னு ஓடணும். அந்த அந்த புட்டு என்ன பண்றான், புட்டு எனக்கு குடுன்னு சொல்லிட்டு வாரி கொட்டினான். தின்னுட்டானா, எப்பா வீட்டுக்கு ஒரு ஆள் கூப்பிட்டு இருக்காங்க, நாங்க போக முடியாது, எனக்கு பத்தி நீ போய் வாப்பா, பசி ஆச்சுன்னு நான் போறேன் சொல்லிட்டு என்ன பண்ணா போனேனா, இவன் புட்டு தூண்ல மழகத்துல போய் மழையில போய் படுத்துட்டான். மயக்கத்துல படுத்துட்டாரு ஆளு. பாண்டியம்மன் என்ன பண்ணா கணக்கு எடுத்தான், வீட்டுக்கு ஒரு ஆள் வரணும். இந்த கிழவி வீட்டுல ஆள் வரல, ஏன்னா அந்த கிழவை போய் இழுத்துன்னு வந்தாங்க. அந்த கிழவி போய் அந்த கேள்வி இழுத்துன்னு வா, வேலைக்கு வரலையே. இழுத்துன்னு போறாங்க. ஐயோ நான் ஆள் அனுப்புனேன், எந்த ஆளடி அனுப்புனேன், ஒருத்த வந்தானே, அதாவது புட்டு வயிறு நிறைய வயிறு நிறைய சாப்பிட்டு வந்தானே, கொடுத்தே சாப்பிட்டான வயிறு ஃபுல்லா காணுமே. ஐயோ பாண்டி நாட்டு மண்ணன் எனக்கு தண்டனை கொடுத்துருவாங்க சொல்லிட்டு பயந்துட்டு போறான். போய் பார்த்தா அவன் மரத்துல பட்டு பறக்க விட்டு தூங்கினான். என்ன பண்ணா, பரத்தை வச்சு வாங்கினா நடுமுதுல, அதுதான் இந்த முது கோடா மீன் போச்சுன்னு சொல்றாங்க. இந்த கோடி நடு கோடு வீடு. அதன் பிறகு போனா, இவன் போன பிறகுதான் அந்த ஏரிய பாண்டி நாட்டு ஏரியே கட்டப்பட்டது. டேய் அது மட்டுமல்ல, எதனா எங்கடா போயிட்டான், நான் நின்று நீ போகாம கதையை சொல்லிக் கொண்டிருக்கிறாய். அது மட்டும் இல்லடா, ஒரு போட்டி போட்டானா. சரி அப்படி இருக்கும்போது நான் தான் கடவுள் என்று வாடா, மூன்று வளமா ஜெயமகா சூரன் தான் தெய்வம்னு சொல்லிட்டு என்னை சுத்திட்டு 3 வளம் உன்னை சுற்றி ஜெயமகா சூரனே தெய்வம், தேவர்கள் எல்லோரும் துதி செய்வோம் சொல்லிட்டு 3 வளம். அவ்வளவுதானே? சரி, என்ன செய்வது? நீ அடிய போகும் காலமானது நெருங்கி விட்டது. சாமி கூட பார்க்க மாட்டேன், அடிச்சு விடுவேன். சொன்னதை எப்ப கடவுளை பார்க்கிறவன் எவனும் வாங்க சரித்திரம் இல்லை. ஆனா உனக்கு அடி வேலை இந்த வருஷம் தான் நெருங்கிக்குது, அது உண்மை. ஆண்டவருடைய கடாட்சியத்தினால எனக்கு அழிவு அண்ணன் வராது, இதான் காட்டும் வயிற்று பெருமைக்காக செய்கிறேன். வணங்கடா. அவ்வளவுதானே? ஜெயமாலா சூரனே பாருப்பா, நாம் எல்லாரும் சதி செய்வோம் செய்வோம் செய்வோம். புத்தி காட்டுறான் பாத்தியா? ஜெயமதா சூர தெய்வம் எல்லோரும் சதி செய்வோம். அவருக்கு இஷ்டம். ஜெயமகாசூரனே நான் எல்லோரும் சதி செய்வோம். சதி செய்ய முடியுமா? முடியாதுல்ல. டேய் சதி செய்வானே இவன் தான், நான் சதி செய்யறேன். என்னடா வண்டி மோடி இன்னைக்கும் அக்கிரமம் மேல தூக்கி தான் நிற்கும், அக்கிரமம் அநியாயமும் தலை தூக்கி நிற்கும். ஆனா கடைசியில வர தர்மமா இருக்கும். ஏய் அதர்மம் தலை தூக்கி நிற்கும் போது தர்மம் தலை வணங்கி தான் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. இது அதர்மம் தான்டா, அடிக்கணும். உனக்கு வாலி மாச்சு அடப்போ தெரியாது, அவனை பார்த்துக்கலாம். ஜெயமதாசுரனை தெய்வம், நாம் எல்லோரும் புது செய்வோம் செய்வோம். ஜெயமதாசுரனை தெய்வம்.